இந்த உலகத்தில் ரொம்பவுமே பெரியவங்க பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் தான் கொலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெளிநாட்டில் அதாவது யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க 10-15 வயசில் இருக்கிற குழந்தைங்களே கொலை பண்ணுறாங்க. அப்படி இந்த உலகத்தை திருப்பி போட்ட ரொம்பவுமே பெரிய பெரிய ரொம்ப பயங்கரமான சில குழந்தைகள் செய்த கொலைகளை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது எரிக் ஸ்மித் கேஸை பற்றி தான். இந்த ஒரு கேஸ் வெளிநாட்டில் ரொம்பவுமே பயங்கரமாக பேசப்பட்டது, இன்ஃபேமஸ் கேஸ் அப்படின்றாங்க. ஸோ எப்படி நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1993 ஒரு மார்னிங்கில் நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு சின்ன பையனை எந்த ஒரு எரிக் ஸ்மித் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கான். அந்த 4 வயசு பையனை வாடா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பேக் யார்டுக்கு இட்டுட்டு போயிட்டு, சரி நான் போயிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த ஒரு ஷார்ட் கன் எடுத்து டப்புன்னு அந்த பையனை சுட்டுட்டான். ஸோ அந்த 4 வயசு பையன் இந்த ஒரு அண்ணனை நம்பி தானே வந்திருப்பான். ஸோ அப்படி இருந்தவன் அம்மா ஐயோன்னு கூட கத்த முடியல, ஒரே ஒரு புல்லட் தான், அந்த பையனும் இறந்துட்டான். ஸோ அப்படி அந்த புல்லட் மட்டுமே அவன் சாவலை அப்படின்னு தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஒரு பெரிய பாறாங்கல்லாம் எடுத்து அந்த எரிக் ஸ்மித் அப்படின்றவன் அந்த 4 வயசு பையனோட தலையில் நச்சு செம்மையாக பயங்கரமாக கொலை பண்ணியிருக்கான். அந்த 4 வயசு பையனோட அம்மா அப்பா அப்புறம் தேட ஆரம்பித்ததில் அந்த ஒரு பையன் பேர் டெரிக் அப்படின்றது தெரிய வருது. இந்த 4 வயசு பையன் இறந்தே போயிட்டான். ஸோ இதை பார்த்து அவங்க அம்மா அப்பாவுக்கு செம்மையாக கோவம். ஸோ எரிக் ஸ்மித் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க. ஸோ ஜெயிலில் போட்டவங்க சும்மாவாக இருப்பாங்க, போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி கொலை பண்ண அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் அவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் படிக்கிற ஸ்கூலில் அதிகமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னை ரொம்பவுமே டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால என் பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் வந்து கொலை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றதுல இவனோட முதல் மர்டர் வந்து இதுதான் அப்படின்றான். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும், ஏன்டா ஒன்றை வேறு யாரோ கிண்டல் பண்ணதுக்காக ஒரு பச்சை பிள்ளையோட போய் கொலை பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த கொலை பண்ணுறவங்களே குழந்தைங்க தானே, யோசிக்கலாம் மாட்டாங்கல்ல, டக்குன்னு என்ன கிடைக்குதோ எடுத்து டக்குன்னு ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எரிக் ஸ்மித் ரொம்ப வருஷம் கழித்து வெளியில் வரான். அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷம் ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இப்படி தான் வரான். எப்படி ஒரு சின்ன யங்காக ஒரு பையன் போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொலையை பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஒரு வயசானவன், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் 2021 பரோலில் வெளில வரான் அந்த பையன். 1903 எடுத்த பிக்சருக்கும் இப்போ வரைக்கும் பாருங்களேன், அப்பா. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி ஜோசப் பிலிப் கேஸை பற்றி தான். அதாவது ஒரு யங் லைஃப் ஆன பர்சன் தான் இந்த ஒரு ஜோசப் பிலிப்ஸ். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு தான் ஆகுது. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா 1998 ஒரு நவம்பர் 3 பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழித்து காணாமல் போனோன்னே இவங்க பேரண்ட்ஸ் நிறைய வாலண்டியர்ஸ் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குமிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஸ்ஸிங்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா எந்த ஒரு பொண்ணு டெட்டு. ஸோ கடைசியில் இந்த பையன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன தான் நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பையனும் அந்த ஒரு சின்ன பொண்ணும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க, பேஸ்பால்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில். ஸோ அப்படி பேஸ்பால் விளையாண்டுருக்கப்ப அந்த பேஸ்பால் இவனோட பேட்டில் பட்டு அந்த பொண்ணோட கண்ணில் வந்து பட்டிருக்கு. ஸோ கண் பயங்கரமாக வலிச்சு அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதோடனே இவனுக்கு சம பயம். ஏன்னா இவங்க அப்பா வந்து பயங்கரமாக வந்து திட்டுவார், ஒரு ஆல்கஹாலிக் வேறு, டெய்லியும் குடிச்சிட்டு வந்து இவனை அடிக்கிறதுனால இவங்க அப்பாவுக்கு இவன் மேலே சம பயம். இவனுக்கு இவங்க அப்பா மேலே சம பயம். ஸோ இந்த பொண்ணு மேலே பாலை பட்டுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்க அப்பா இன்னுமே ஒன்று பயங்கரமாக திட்டுவார், அடிப்பாருன்றதுனால அந்த பையன் இன்னுமே ஒரு முட்டாள்தனமான காரியத்தால் அந்த ஒரு பொண்ணை கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தி பயங்கரமான முறையில் கொலை பண்ணிட்டான். ஏன்டா பால் பட்டதுக்கே திட்டுவாருன்ற, அப்போ கொலை பண்ணிட்டா எப்படி பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பேருக்கு இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு பார்த்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஏர் கண்டிஷ்னர் ஸ்ப்ரேலாம் எடுத்து அங்கே அடிச்சு விட்ருக்கான் இந்த கொலை பண்ண இடத்துல. அந்த பால் ஒரு வாரத்தில் பட்டு இன்னும் 1 மாதமாச்சு இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தானாகவே சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு லூசு பையன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா கொலையே பண்ணிட்டான். அதுக்கப்புறமா போலீஸ் விடுமா, இவனையும் ரொம்ப வருஷம் ஜெயிலில் வச்சு ஆனால் இப்போ வரைக்கும் வெளியில் விடலை. அந்த பையனோட நிலைமை இப்படி தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது பீவர் பிரதர்ஸ். இந்த உலகத்திலே உள்ள ரொம்பவுமே டெட்லியஸ்டான க்ரைமை பண்ணது தான் இந்த ஒரு பீவர் பிரதர்ஸ். இது ஒருத்தன் பேர் ராபர்ட் பீவர், இன்னொருத்தன் பேர் மைக்கேல் பீவர். ஒருத்தவனுக்கு வயசு 16, இன்னொருத்தவன் வயசு 18. ஜூலை 21 இவங்களுக்கு ஒரு மரணமான ஐடியா வருது. அதாவது இவங்க வந்து மீடியாவில் ரொம்பவுமே பாப்புலர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல்
விக்கிபீடியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இப்போ தான் ChatGPT எல்லாம் இருக்குது. ஸோ விக்கிபீடியா அப்படின்றது ஒன்று ரொம்பவுமே ஃபேமஸானது. அதில் இவங்களோட 2 பேர் முகமும் வரணுன்றதுக்காக ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 50 பேரை கொலை பண்ணணும்னு சொல்லி ஜூலை 21, 2018 பிளான் பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு வெளியில் ஆளுங்களை போய் கொலை பண்ணாங்கன்னா இவங்க டக்குன்னு போலீஸில் மாட்டிப்பாங்க. அதனால இந்த முட்டாள்தனமான பசங்க வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணுறாங்க. இவங்க வீடும் பெரிய ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்ந்தவங்களா. அதனால் ஜூலை 22 இவங்க வீட்டில் குட்டி தங்கச்சி, தம்பி, அவங்களோட அம்மா, அப்பா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவங்களோட ஃபேவரட்டான கத்தி அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கத்தியில் கொலை பண்ணால் தான் அவங்க வந்து இறந்து போவாங்கிறதுக்காக ஒருத்தரையும் 25 வாட்டி, 5 வாட்டி, 10 வாட்டின்னு சொல்லி சதக்குன்னு அவங்களோட குடும்பத்தினரே இந்த 2 முட்டாள்தனமான அந்த பசங்க வந்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன், அதாவது இவனோட தம்பி தான் அது, அவன் மட்டும் ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு டக்குன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் வர ஆரம்பிக்குது. இந்த 2 பசங்க என்ன பண்ணாச்சுன்னா போலீஸ் வராங்க தெரிஞ்சு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் ஓடி ஒரு உட்லேண்டு கிட்டே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கடைசியில் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு தங்கச்சியும் ஒரு குட்டி தம்பி மட்டும்தான் தப்பிச்சுன்றாங்க. ஸோ அந்த தம்பிக்கும் வந்து அடி அதிகமாக பட்டுடுச்சு. ஸோ அந்த 2 பசங்க தான் இவங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஒரு சின்ன ஃபேமஸ்க்காகவும் விக்கிபீடியாவில் முகம் வர்றதுக்காகவும் கொலை இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டா பசங்க அப்படி தானே பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி மீடியா பாப்புலர்லாம் தேவையே இல்லை. ஒன்று நல்ல வழியில் வாங்க, இல்லைன்னா நல்ல வழியில் நல்லா சம்பாரித்து அதை கொடுத்து நீங்கள் பாப்புலர் ஆகுங்க. அந்த மாதிரி கொலை பண்ணி நீங்கள் வரணும்னு நினைக்கிறது வேஸ்ட். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 4வதாக பார்க்க போகிறது எவன்லி ராயோ. இவ்வளோ நேரம் பசங்களை பற்றியே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு பொண்ணை பற்றி பார்ப்போம். இந்த ஒரு பொண்ணு பேர் தான் ஹெவன்லி ராயோ. இந்த ஒரு பொண்ணுக்கு 18 வயசாகுது. அக்டோபர் 6, 2019 அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பம்ன்றது கிடையாது. ஸோ இவங்களோட அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் வந்து இந்த ஒரு பொண்ணு எப்படி சொல்கிறது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எல்லோரும் வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆகுது. எந்த ஒரு பொண்ணுக்கு செம கோவம் ஏதோ ஆகுதான். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து வீட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பிளான் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொலை பண்ணுது. அவங்க வீட்டில் இருக்கிற தம்பி, அங்கிள், ஆண்டி எல்லாரையுமே கொலை பண்ணுது. இந்த பொண்ணுக்கு பயமே இல்லை. இந்த பொண்ணு போலீஸில் பிடிச்சி வந்துடும். அப்படியே கண்ணை நிமித்தி தைரியமாக பார்க்குறது என்ன, அது மாதிரி ஒரு மாதிரி திமிராக ஒரு ஆட்டிடியூடாக காமிக்குது. கொலை பண்ணின்னு கொஞ்ச நேரத்தில் ஜெயிலில் போட போகிறாங்க. ஆனால் எதுக்கு கொலை பண்ணுச்சுன்னே தெரியல. இவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களே கொலை பண்ணி வச்சுருக்கு. கொலை பண்ணிவிட்டு அழகாக கொலை பண்ணி முடிச்சுட்டு அழகாக போயிட்டு வீட்டிலே அவங்க வீட்டில் தானே கொலை பண்ணாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு ஷவர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரத்தம்லாம் வந்துருக்கும் அந்த துணிங்கள்லாம் ஒரு கருப்பு கவரில் போட்டு குப்பையில் போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் அதையும் கண்டுபிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட கேட்டதுக்கு ஒரு பெரிய மாஸ்க் மேன் தான் வந்து எங்களை கொலை பண்ண பார்த்துருக்கான், நான் மட்டும் எப்படி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் விடுமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பொண்ணை பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டியதான். ஸோ இந்த ஒரு வீடியோவிலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். கோபம் அப்படின்றது ஒன்று வரவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அப்படியே கோபம் வந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட பேசுனீங்கனாலே சரியாக போயிடும். ஏன்னா ஆங்கர் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தட் கில் அவர் லைஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.